Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. Welcome to day 8 of the 365 Days Bible Challenge. Every scripture we read brings light into our path. Today, let God's wisdom unfold in your heart. May His presence guide your thoughts and strengthen your faith. Let us begin today's reading with a spirit of expectation. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 8வது நாளுக்கு வரவேற்கிறோம். நாம் வாசிக்கும் ஒவ்வொரு வசனமும் நம்முடைய வாழ்வுக்கு ஒளியை தருகிறது. இன்று தேவனுடைய ஞானம் உங்கள் உள்ளத்தில் வெளிப்படட்டும். அவரது சந்நிதி உங்கள் எண்ணங்களை வழிநடத்தி உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தட்டும். இன்றைய வாசிப்பை எதிர்பார்ப்புடன் ஆரம்பிப்போம். Genesis chapter 22. ஆதியாகமம் அதிகாரம் Verse 22. 1. And it came to pass after these things, that God did tempt Abraham, and said unto him, Abraham. And he said, Behold, here I am. வசனம் 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். Verse 2. And he said, Take now thy son, thine only son, Isaac, whom thou lovest, and get thee into the land of Moriah, and offer him there for a burnt offering upon one of the mountains which I will tell thee of. வசனம் 2. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். Verse 3. And Abraham rose up early in the morning, and saddled his ass, and took 2 of his young men with him, and Isaac his son, and clave the wood for the burnt offering, and rose up, and went unto the place of which God had told him. வசனம் 3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக்கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். Verse 4. Then on the 3rd day Abraham lifted up his eyes, and saw the place afar off. வசனம் 4. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை Verse கண்டான். 5. And Abraham said unto his young men, Abide ye here with the ass, and I and the lad will go yonder and worship, and come again to you. வசனம் 5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் Verse என்றான். 6. And Abraham took the wood of the burnt offering, and laid it upon Isaac his son, and he took the fire in his hand, and a knife, and they went both of them together. வசனம் 6. ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடிப்போனார்கள். Verse 7. And Isaac spake unto Abraham his father, and said, My father. And he said, Here am I, my son. And he said, Behold the fire and the wood, but where is the lamb for a burnt offering? வசனம் 7. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். Verse 8. And Abraham said, My son, God will provide himself a lamb for a burnt offering. So they went both of them together. வசனம் 8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான்.
அப்புறம் இருவரும் Verse கூடி 9. And they came to the place which God had told him of. And Abraham built an altar there, and laid the wood in order, and bound Isaac his son, and laid him on the altar upon the wood. வசனம் 9. தேவன் அவனுக்குச் சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். Verse 10. And Abraham stretched forth his hand, and took the knife to slay his son. வசனம் 10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். Verse 11. And the angel of the Lord called unto him out of heaven, and said, Abraham, Abraham. And he said, Here am I. வசனம் 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் Verse என்றான். 12. And he said, Lay not thine hand upon the lad, neither do thou anything unto him. For now I know that thou fearest God, seeing thou hast not withheld thy son, thine only son, from me. வசனம் 12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். Verse 13. And Abraham lifted up his eyes, and looked, and behold behind him a ram caught in a thicket by his horns. And Abraham went and took the ram, and offered him up for a burnt offering in the stead of his son. வசனம் 13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன Verse பலியிட்டான். 14. And Abraham called the name of that place Jehovah Jireh, as it is said, to this day, in the mount of the Lord it shall be seen. வசனம் 14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவாயிரே என்று பேரிட்டான். அதினாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. Verse 15. And the angel of the Lord called unto Abraham out of heaven the second time. வசனம் 15. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை Verse கூப்பிட்டு 16. And said, By myself have I sworn, saith the Lord, for because thou hast done this thing, and hast not withheld thy son, thine only son. வசனம் 16. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை Verse செய்தபடியால் 17. That in blessing I will bless thee, and in multiplying I will multiply thy seed as the stars of the heaven, and as the sand which is upon the seashore, and thy seed shall possess the gate of his enemies. வசனம் 17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். Verse 18. And in thy seed shall all the nations of the earth be blessed, because thou hast obeyed my voice. வசனம் 18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் Verse என்றார். 19. So Abraham returned unto his young men, and they rose up and went together to Beersheba, and Abraham dwelt at Beersheba. வசனம் 19. ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகாமாய் பெயர்செபாவுக்கு போனார்கள்.
ஆபிரகாம் பெயர்செபாவிலே Verse குடியிருந்தான். 20. And it came to pass after these things, that it was told Abraham, saying, Behold, Milcah, she hath also borne children unto thy brother Nahor. வசனம் 20. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து மில்காளும் உன் சகோதரனாகிய நாகூருக்கு பிள்ளைகளை Verse பெற்றாள். 21. Huz his firstborn, and Buz his brother, and Kemuel the father of Aram. வசனம் 21. அவர்கள் யாரென்றால் முதற்பேரான உத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல். Verse 22. And Chest, and Hazo, and Pildash, and Jidlaph, and Bethuel. வசனம் 22. கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். Verse 23. And Bethuel begat Rebekah. These 8 Milcah did bear to Nahor, Abraham's brother. வசனம் 23. அந்த 8 பேரை மில்காள் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகூருக்கு பெற்றாள். Verse 24. And his concubine, whose name was Reumah, she bare also Tabor, and Gaham, and Tahish, and Macha. வசனம் 24. ரேயுமாள் என்று பேர் கொண்ட அவனுடைய மறுமனையாட்டியும் தேபா, காகாம், தாகாஸ், மாகா என்பவர்களை பெற்றாள். Genesis chapter 23. ஆதியாகமம் அதிகாரம் 23. Verse 1. And Sarah was 107 and 20 years old. These were the years of the life of Sarah. வசனம் 1. சாராள் 127 வருஷம் உயிரோட்டிருந்தாள், இவ்வளவே சாராளுடைய வயது. Verse 2. And Sarah died in Kirjatharb. The same is Hebron in the land of Canaan. And Abraham came to mourn for Sarah, and to weep for her. வசனம் 2. கானான் தேசத்திலுள்ள எபிரோன் என்னும் கீரியாதர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். Verse 3. And Abraham stood up from before his dead, and spake unto the sons of Het, saying. வசனம் 3. பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே Verse பேசி. 4. I am a stranger and a sojourner with you. Give me a possession of a burying place with you, that I may bury my dead out of my sight. வசனம் 4. நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் ராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தரவேண்டும் என்றான். Verse 5. And the children of Het answered Abraham, saying unto him. வசனம் 5. அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக. Verse 6. Hear us, my Lord, thou art a mighty prince among us. In the choice of our sepulchres bury thy dead. None of us shall withhold from thee his sepulchre, but that thou mayest bury thy dead. வசனம் 6. எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். Verse 7. And Abraham stood up, and bowed himself to the people of the land, even to the children of Het. வசனம் 7. அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து. Verse 8. And he communed with them, saying, If it be your mind that I should bury my dead out of my sight, hear me, and entreat for me to Ephron the son of Zohar. வசனம் 8. அவர்களோடே பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் ராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்பிரோன். Verse 9.
that he may give me the cave of Machpel, which he hath, which is in the end of his field. For as much money as it is worth, he shall give it me for a possession of a burying place amongst you. வசனம் 9. தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எண்ணப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாயிருக்கும்படி தரவேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக Verse என்றான். 10. And Ephron dwelt among the children of Het. And Ephron the Hittite answered Abraham in the audience of the children of Het, even of all that went in at the gate of his city, saying. வசனம் 10. எப்பிரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தியனாகிய எப்பிரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக. Verse 11. Nay, my Lord, hear me, the field give I thee, and the cave that is therein, I give it thee, in the presence of the sons of my people give I it thee. Bury thy dead. வசனம் 11. அப்படியல்ல, என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும். அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதிலிருக்கும் குகையையும் உமக்கு தருகிறேன். என் ஜனபுத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன். உம்மிடத்திலிருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். Verse 12. And Abraham bowed down himself before the people of the land. வசனம் 12. அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து. Verse 13. And he spake unto Ephron in the audience of the people of the land, saying, But if thou wilt give it, I pray thee, hear me, I will give thee money for the field. Take it of me, and I will bury my dead there. வசனம் 13. தேசத்து ஜனங்கள் கேட்க எப்பிரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும். நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும். அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான். Verse 14. And Ephron answered Abraham, saying unto him. வசனம் 14. அதற்கு எப்பிரோன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக. Verse 15. My Lord, hearken unto me, the land is worth 400 shekels of silver. What is that betwixt me and thee? Bury therefore thy dead. வசனம் 15. என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும். அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும். எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம்? நீர் உம்மிடத்திலிருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். Verse 16. And Abraham hearkened unto Ephron. And Abraham weighed to Ephron the silver, which he had named in the audience of the sons of Het, 400 shekels of silver, current money, with the merchant. வசனம் 16. அப்பொழுது ஆபிரகாம் எப்பிரோனின் சொல்லை கேட்டு, ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்பிரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். Verse 17. And the field of Ephron, which was in Machpel, which was before Mamre, the field, and the cave which was therein, and all the trees that were in the field, that were in all the borders round about, were made sure. வசனம் 17. இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவிலுள்ள எப்பிரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும். Verse 18. Unto Abraham for a possession in the presence of the children of Het, before all that went in at the gate of his city. வசனம் 18. அவனுடைய ஊர்வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. Verse 19. And after this,
Abraham buried Sarah his wife in the cave of the field of Machpel before Mamre. The same is Hebron in the land of Canaan. வசனம் 19. அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்பிரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினார். Verse 20. And the field, and the cave that is therein, were made sure unto Abraham for a possession of a burying place by the sons of Heth. வசனம் 20. இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொள்ளப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது. Genesis chapter 24. ஆதியாகமம் அதிகாரம் 24. Verse 1. And Abraham was old, and well stricken in age, and the Lord had blessed Abraham in all things. வசனம் 1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். Verse 2. And Abraham said unto his eldest servant of his house, that ruled over all that he had, Put, I pray thee, thy hand under my thigh. வசனம் 2. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி. Verse 3. And I will make thee swear by the Lord, the God of heaven, and the God of the earth, that thou shalt not take a wife unto my son of the daughters of the Canaanites, among whom I dwell. வசனம் 3. நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். Verse 4. But thou shalt go unto my country, and to my kindred, and take a wife unto my son Isaac. வசனம் 4. நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். Verse 5. And the servant said unto him, Peradventure the woman will not be willing to follow me unto this land. Must I needs bring thy son again unto the land from whence thou camest? வசனம் 5. அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். Verse 6. And Abraham said unto him, Beware thou that thou bring not my son thither again. வசனம் 6. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. Verse 7. The Lord God of heaven, which took me from my father's house, and from the land of my kindred, and which spake unto me, and that swore unto me, saying, Unto thy seed will I give this land. He shall send his angel before thee, and thou shalt take a wife unto my son from thence. வசனம் 7. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலுமிருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கேயிருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். Verse 8. And if the woman will not be willing to follow thee, then thou shalt be clear from this my oath. Only bring not my son thither again. வசனம் 8. பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாளேயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். Verse 9. And the servant put his hand under the thigh of Abraham his master, and swore to him concerning that matter. வசனம் 9. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். Verse 10.
And the servant took 10 camels of the camels of his master, and departed, for all the goods of his master were in his hand. And he arose, and went to Mesopotamia, unto the city of Nahor. வசனம் 10. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து. Verse 11. And he made his camels to kneel down without the city by a well of water at the time of the evening, even the time that women go out to draw water. வசனம் 11. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால். Verse 12. And he said, O Lord God of my master Abraham, I pray thee, send me good speed this day, and show kindness unto my master Abraham. வசனம் 12. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். Verse 13. Behold, I stand here by the well of water, and the daughters of the men of the city come out to draw water. வசனம் 13. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே. Verse 14. And let it come to pass, that the damsel to whom I shall say, Let down thy pitcher, I pray thee, that I may drink, and she shall say, Drink, and I will give thy camels drink also. Let the same be she that thou hast appointed for thy servant Isaac, and thereby shall I know that thou hast showed kindness unto my master. வசனம் 14. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். Verse 15. And it came to pass, before he had done speaking, that, behold, Rebekah came out, who was born to Bethuel, son of Milcah, the wife of Nahor, Abraham's brother, with her pitcher upon her shoulder. வசனம் 15. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள்மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். Verse 16. And the damsel was very fair to look upon, a virgin, neither had any man known her. And she went down to the well, and filled her pitcher, and came up. வசனம் 16. அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். Verse 17. And the servant ran to meet her, and said, Let me, I pray thee, drink a little water of thy pitcher. வசனம் 17. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தரவேண்டும் என்றான். Verse 18. And she said, Drink, my lord. And she hasted, and let down her pitcher upon her hand, and gave him drink. வசனம் 18. அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். Verse 19. And when she had done giving him drink, she said, I will draw water for thy camels also, until they have done drinking. வசனம் 19. கொடுத்தபின்
உம்முடைய ஒட்டகங்களும் குடித்துத் தீருமட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. Verse 20. And she hasted, and emptied her pitcher into the trough, and ran again unto the well to draw water, and drew for all his camels. வசனம் 20. சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டுவர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். Verse 21. And the man wondering at her held his peace, to wit whether the Lord had made his journey prosperous or not. வசனம் 21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். Verse 22. And it came to pass, as the camels had done drinking, that the man took a golden earring of half a shekel weight, and 2 bracelets for her hands of 10 shekels, weight of gold. வசனம் 22. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்தபின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்துக் கொடுத்து. Verse 23. And said, Whose daughter art thou? Tell me, I pray thee, is there room in thy father's house for us to lodge in? வசனம் 23. நீ யாருடைய மகள்? எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் இராத்தங்க இடம் உண்டா என்றான். Verse 24. And she said unto him, I am the daughter of Bethuel the son of Milcah, which she bare unto Nahor. வசனம் 24. அதற்கு அவள், நான் நாகூருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி. Verse 25. She said moreover unto him, We have both straw and provender enough, and room to lodge in. வசனம் 25. எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, இராத்தங்க இடமும் உண்டு என்றாள். Verse 26. And the man bowed down his head, and worshipped the Lord. வசனம் 26. அப்பொழுது அந்த மனிதன் தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு. Verse 27. And he said, Blessed be the Lord God of my master Abraham, who hath not left destitute my master of his mercy and his truth. I, being in the way, the Lord led me to the house of my master's brethren. வசனம் 27. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். Verse 28. And the damsel ran, and told them of her mother's house these things. வசனம் 28. அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். Verse 29. And Rebekah had a brother, and his name was Laban. And Laban ran out unto the man, unto the well. வசனம் 29. ரெபெக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பேர். அந்த லாபான் வெளியே துறவண்டையிலே இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். Verse 30. And it came to pass, when he saw the earring and bracelets upon his sister's hands, and when he heard the words of Rebekah his sister, saying, Thus spake the man unto me, that he came unto the man, and, behold, he stood by the camels at the well. வசனம் 30. அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோடே பேசினான் என்று தன் சகோதரி ரெபெக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். Verse 31.
And he said, Come in, thou blessed of the Lord. Wherefore standest thou without? For I have prepared the house, and room for the camels. வசனம் 31. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும். நீர் வெளியே நிற்பானேன்? உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். Verse 32. And the man came into the house, and he ungirded his camels, and gave straw and provender for the camels, and water to wash his feet, and the men's feet that were with him. வசனம் 32. அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டுவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோடே வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். Verse 33. And there was set meat before him to eat, but he said, I will not eat until I have told mine errand. And he said, Speak on. வசனம் 33. பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன், சொல்லும் என்றான். Verse 34. And he said, I am Abraham's servant. வசனம் 34. அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். Verse 35. And the Lord hath blessed my master greatly, and he is become great, and he hath given him flocks, and herds, and silver, and gold, and men servants, and maid servants, and camels, and asses. வசனம் 35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடுமாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். Verse 36. And Sarah my master's wife bare a son to my master when she was old. And unto him hath he given all that he hath. வசனம் 36. என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர்வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். Verse 37. And my master made me swear, saying, Thou shalt not take a wife to my son of the daughters of the Canaanites, in whose land I dwell. வசனம் 37. என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். Verse 38. But thou shalt go unto my father's house, and to my kindred, and take a wife unto my son. வசனம் 38. நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். Verse 39. And I said unto my master, Peradventure the woman will not follow me. வசனம் 39. அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி, ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு. Verse 40. And he said unto me, The Lord, before whom I walk, will send his angel with thee, and prosper thy way, and thou shalt take a wife for my son of my kindred, and of my father's house. வசனம் 40. அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். Verse 41. Then shalt thou be clear from this my oath, when thou comest to my kindred, and if they give not thee one, thou shalt be clear from my oath. வசனம் 41. நீ என் இனத்தாரிடத்துக்கு போனால் என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பெண் கொடாமற் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய் என்றார். Verse 42.
And I came this day unto the well, and said, O Lord God of my master Abraham, if now thou do prosper my way which I go. வசனம் 42. அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால். Verse 43. Behold, I stand by the well of water, and it shall come to pass, that when the virgin cometh forth to draw water, and I say to her, Give me, I pray thee, a little water of thy pitcher to drink. வசனம் 43. இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் முள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்கத் தர வேண்டும் என்று கேட்கும்போது. Verse 44. And she say to me, Both drink thou, and I will also draw for thy camels. Let the same be the woman whom the Lord hath appointed out for my master's son. வசனம் 44. நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். Verse 45. And before I had done speaking in mine heart, behold, Rebekah came forth with her pitcher on her shoulder, and she went down unto the well, and drew water. And I said unto her, Let me drink, I pray thee. வசனம் 45. நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள்மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கிப் போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான், எனக்கு குடிக்கத் தர வேண்டும் என்றேன். Verse 46. And she made haste, and let down her pitcher from her shoulder, and said, Drink, and I will give thy camels drink also. So I drank, and she made the camels drink also. வசனம் 46. அவள் சீக்கிரமாய் தன் தோள்மேலிருந்த குடத்தை இறக்கி, குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். Verse 47. And I asked her, and said, Whose daughter art thou? And she said, The daughter of Bethuel, Nahor's son, whom Milcah bare unto him. And I put the earring upon her face, and the bracelets upon her hands. வசனம் 47. அப்பொழுது, நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு. Verse 48. And I bowed down my head, and worshipped the Lord, and blessed the Lord God of my master Abraham, which had led me in the right way to take my master's brother's daughter unto his son. வசனம் 48. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். Verse 49. And now if ye will deal kindly and truly with my master, tell me, and if not, tell me, that I may turn to the right hand, or to the left. வசனம் 49. இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தையாகிலும் இடது புறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றார். Verse 50. Then Laban and Bethuel answered and said, The thing proceedeth from the Lord. We cannot speak unto thee bad or good. வசனம் 50. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. Verse 51. Behold, Rebekah is before thee, take her, and go,
and let her be thy master's son's wife, as the Lord hath spoken. வசனம் 51. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள். Verse 52. And it came to pass, that, when Abraham's servant heard their words, he worshipped the Lord, bowing himself to the earth. வசனம் 52. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். Verse 53. And the servant brought forth jewels of silver, and jewels of gold, and raiment, and gave them to Rebekah. He gave also to her brother and to her mother precious things. வசனம் 53. பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். Verse 54. And they did eat and drink, he and the men that were with him, and tarried all night. And they rose up in the morning. And he said, Send me away unto my master. வசனம் 54. பின்பு அவனும் அவனோடிருந்த மனிதரும் புசித்து குடித்து இராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். Verse 55. And her brother and her mother said, Let the damsel abide with us a few days, at the least 10. After that she shall go. வசனம் 55. அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடிருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். Verse 56. And he said unto them, Hinder me not, seeing the Lord hath prospered my way. Send me away that I may go to my master. வசனம் 56. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். Verse 57. And they said, We will call the damsel, and inquire at her mouth. வசனம் 57. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி. Verse 58. And they called Rebekah, and said unto her, Wilt thou go with this man? And she said, I will go. வசனம் 58. ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள், போகிறேன் என்றாள். Verse 59. And they sent away Rebekah their sister, and her nurse, and Abraham's servant, and his men. வசனம் 59. அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து. Verse 60. And they blessed Rebekah, and said unto her, Thou art our sister, be thou the mother of thousands of millions, and let thy seed possess the gate of those which hate them. வசனம் 60. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். Verse 61. And Rebekah arose, and her damsels, and they rode upon the camels, and followed the man, and the servant took Rebekah, and went his way. வசனம் 61. அப்பொழுது ரெபெக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடே கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்துக் கொண்டு போனான். Verse 62. And Isaac came from the way of the well Lahairoi, for he dwelt in the south country. வசனம் 62. ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோயி எண்ணப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான்.
Verse 63. And Isaac went out to meditate in the field at the eventide. And he lifted up his eyes, and saw, and, behold, the camels were coming. வசனம் 63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். Verse 64. And Rebekah lifted up her eyes, and when she saw Isaac, she lighted off the camel. வசனம் 64. ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது. Verse 65. For she had said unto the servant, What man is this that walketh in the field to meet us? And the servant had said, It is my master. Therefore she took a veil, and covered herself. வசனம் 65. ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். Verse 66. And the servant told Isaac all things that he had done. வசனம் 66. ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்துச் சொன்னான். Verse 67. And Isaac brought her into his mother Sarah's tent, and took Rebekah, and she became his wife. And he loved her, and Isaac was comforted after his mother's death. வசனம் 67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். This completes day 8 of our Bible challenge. May the word you heard today bring peace and clarity to your soul. Let God's promises continue to strengthen your walk. Carry today's message with you through every moment. Join us again tomorrow for day 9. God bless you. பைபிள் சவாலின் 8வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்று கேட்ட தேவவார்த்தை உங்கள் உள்ளத்துக்கு சமாதானமும் தெளிவும் கொடுக்கட்டும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் நடையை பலப்படுத்தட்டும். இன்றைய செய்தியை உங்கள் நாளின் ஒவ்வொரு படியிலும் எடுத்துச் செல்லுங்கள். நாளை 9வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.